எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 3க்கான தமிழ் டெய்லி டெஸ்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம வந்து தமிழுக்கு வந்து தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இது மூணுமே ஓவரால் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உலகில் டேஸ் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. சரிங்களா? உலகில் வந்து எவ்வளோ மொழிகள் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, எதற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. செகண்ட் ஒன், யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? சரிங்களா? யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? பாரதியார். மூணாவது, தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எது? சரிங்களா? நமக்கு கிடைத்த பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? தொல்காப்பியம். ஃபோர்த் ஒன், வேளாண்மை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சரிங்களா? வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? கலித்தொகை. ஃபிஃப்த் ஒன், வலஞ்சுழி எழுத்துகள் டேஸ். வலஞ்சுழி எழுத்துகள் டேஸ். இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? ஆ, ஏ, ஔ, நா, ஞா. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சிக்ஸ்த் ஒன், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? பாரதியார். செவன்த் ஒன், பொறுத்துக. சரிங்களா? இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? 2, 4, 1, 3. 2, 4, 1, 3. நன்னூல் அப்படின்னா இலக்கண நூல், 10 பாட்டு, சங்க இலக்கியம், நாலடியார், அறநூல், மணிமேகலை, காப்பியம். சரிங்களா? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எய்த் ஒன், பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகள் உள்ளன. சரிங்களா? பூவில் மொத்தம் எத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? 7 நிலைகள். பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை 7 நிலைகள் உள்ளன. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நைன்த் ஒன், மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? மா என்னும் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? துகள். 10th ஒன், 8 என்பதன் தமிழ் எண் டேஸ். சரிங்களா? 8 அப்படிங்கிற நம்பரோட தமிழ் எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? ஆ. 8 என்பதன் தமிழ் எண் ஆ. 11, அருகு கோரையின் இலை பெயர் டேஸ். சரிங்களா? அருகு கோரையின் இலை பெயர் டேஸ். இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? புல். 12, உலகம் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சரிங்களா? உலகம் அப்படிங்கிற சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? தொல்காப்பியம். 13, தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரிங்களா? தொன்மை அப்படிங்கிற சொல்லோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? பழமை. 14, சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் டேஷ். சரிங்களா? சீரிழமை அப்படிங்கிற சொல்ல பிரித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? சீர் ப்ளஸ் இளமை. 15, கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஸ். சரிங்களா? கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? கணினி தமிழ். ஓகே, நம்ம வீடியோ இதோட முடியுது. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் டெய்லி டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.